ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த சோப்புக்கான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நான் ரைஸு, கோட் மில்க், சார்கோல் இது மூணும் யூஸ் பண்ணி தான் இந்த சோப்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது மூணு இருக்கிறனால இந்த சோப்புக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோலும் சரி ரைஸும் சரி என்ன பண்ணுன்னா ஃபேஸில் இருக்க எக்ஸஸாக இருக்க ஆயில்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். சார்கோல் வந்துட்டு ஃபேஸுக்குள்ளே இருக்க டர்ட்ஸை வந்துட்டு நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். போர்ஸ் இருந்தாலும் அதை மினிமைஸ் பண்ணும். அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கின்னை வந்துட்டு ஃபேஸ் டேன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு நேச்சுரலாகவே ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால ஸ்கின்னை வந்துட்டு லைட்டன் பண்ணும். அடுத்து வந்துட்டு கோட் மில்க் வந்துட்டு ஃபேஸோட பிஹெச் வந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, பிக்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேட் அவுட் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இதுக்கான மேக்கிங் வந்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கோட் மில்க் வச்சு பண்ணுறனால ஃபஸ்ட்டே வந்துட்டு கோட் மில்க்கு நான் மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் அதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் லை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு 153 கிராமுக்கு கோட் மில்க் எடுத்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேயில் வந்துட்டு ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஐஸ் கட்டி ஆன பின்னாடி நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாலை மெஷர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு கோக்னட் ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் வந்து 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். மூணாவதாக வந்துட்டு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 75 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஆயில்ஸுக்கு பதிலாக நீங்கள் எப்படி வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 25 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இதில் வந்து கோக்னட் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் இந்த 3 அளவை மட்டும் மாற்றிக்காமல் மற்றதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆலிவ் ஆயிலையும் ஆல்மண்ட் ஆயிலையும் வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கடைசியாக பாம் ஆயில் வந்து 100 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பால் வந்துட்டு ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து பாலை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டுட்டு இப்போ லை வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடா வந்துட்டு இன்றைக்கி நான் 76.5 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் பால் வச்சு பண்ணுறீங்க, ஜூஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஸ்டிக் சோடாவை மெஷர் பண்ணி ஐஸ் க்யூப்ஸில் ஆட் பண்ண பின்னாடி அது வந்து எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பால் வச்சு நம்ம பண்ணும் போது தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி சட்டுன்னு வந்துட்டு காஸ்டிக் சோடா கரையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வந்துட்டு அது எல்லாத்தையுமே நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த காஸ்டிக் சோடா வந்துட்டு கரையாமல் ஏதாவது 1-2 பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா சோப்பில் அது வந்து அப்படியே தான் இருக்கும், அது வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காஸ்டிக் சோடா எல்லாம் நல்லா பாலில் வந்துட்டு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்டிக் சோடா எல்லாமே பாலில் வந்துட்டு கரைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆயில்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எதனால் வந்து நம்ம பாலை ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பால் வந்து காய்ச்சாத பாலாக தான் எடுத்துக்கணும். காய்ச்சின பால் யூஸ் பண்ணக்கூடாது. காய்ச்சாத பாலில் தான் நிறையா பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும். பாலை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஐஸ் கட்டியாக மாற்றி லையில் ஆட் பண்ணும் போது லை வந்து நார்மலாகவே ஹீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் தண்ணியிலலாம் கலக்கும் போது பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூடாகும். ஸோ அப்படி வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலில் வந்துட்டு லை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆகி பாலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஐஸ் க்யூப்ஸாக இருக்கும் போது இது வந்துட்டு சில்லுன்னு இருக்கும், பால் வந்து சில்லுன்னு இருக்கும். லை வந்துட்டு ஹீட்டாக இருக்கும் போது ரெண்டு ஒட்டுக்காக சேரும் போது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஏதாச்சும் லிக்விட்ஸ் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கம்பல்சரி ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும்.
காஸ்டிக் சோடா வந்துட்டு பாலில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கரைஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி ஆயிலில் ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப திக்காக பிளெண்ட் பண்ணிடாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பாலும் கலந்த பாலும் ஆயிலும் வந்துட்டு நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பாலோட சத்துக்களாக இருக்கட்டும், மற்ற ஏதாச்சும் ஜூஸாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி லையில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஷுவலாக வந்துட்டு மாவு பதத்தில் பிளெண்ட் பண்ணி எடுப்போம். இன்றைக்கி நான் அப்படி எடுக்காமல் அதுக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 2 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். ஒன்றில் வந்துட்டு ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுவேன், இன்னொன்றில் வந்துட்டு சார்கோல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால ரொம்ப மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் டைப்பில் வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி பவுடர் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ஷனை வந்துட்டு நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இன்னொன்றில் வந்துட்டு சார்கோல் ஆட் பண்ண போகிறேன். மீதி இருக்க பெரிய இதில் வந்து நான் சார்கோல் ஆட் பண்ணுறேன். 1 இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சின்னதில் வந்துட்டு ரைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதையும் வந்துட்டு நீங்கள் 1 இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு சார்கோலை மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சார்கோல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிரும். சோப் பேட்டர் வந்துட்டு சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு சார்கோலை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி மோல்டில் ஊற்றிக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். பட் வந்து அது அவ்வளோக்கு ஸ்மெல் நிற்காது. நம்ம க்யூரிங்கில் வைக்கும் போது அது வந்துட்டு எவோப்ரேட் ஆயிரும். அண்ட் நேச்சுரலாக பண்ணும்போது ஃப்ரேக்ரன்ஸை வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவும் திக்காக பண்ணிடாமல் ஓரளவுக்கு மோல்டில் ஈஸியாக ஊற்றுற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுறணும். அடியில் கீது ஏதாச்சும் பவுடர்ஸ் கரையாமல் இருந்துச்சுன்னா கூட கரைஞ்சிரும். இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் மோல்டில் வந்து சோப் பேட்டர் ஊற்றிட்டிங்கன்னா இப்படி மோல்டை தூக்கி டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா கூட அது வெளியே வந்துடும். அடுத்து இப்போது தனியாக எடுத்து வச்சுருக்க இன்னொரு பேட்டரில் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பிளெண்டர் வந்துட்டு நான் ஆல்ரெடி இப்போ சார்கோல் பண்ணனால பிளெண்ட் பண்ணலை. ஸோ கையிலே வந்துட்டு நான் கலக்கிக்க போகிறேன். கையில் கலக்கும் போதும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பிளெண்டரில் சார்கோல் இருக்கிறனால இப்போ நான் இதில் பிளெண்டர் போட்டு பண்ணேன்னா இது கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் கையிலே வந்துட்டு ஸ்பேட்டலா வச்சு அந்த ரைஸ் பவுடரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதுலேயும் ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் மாதிரி இந்த மேலே கீழே இருக்க சார்கோல் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். ஆக்சுவலி இந்த உடன் பாக்ஸ் வந்துட்டு இதோடது இல்லை. நான் இந்த சின்ன மோல்டில் ஊற்றும் போது சென்டர் பார்ட்டில் மட்டும் மோல்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது சோப்போட ஷேப்பையே மாற்றுது. ஸோ அதனால இன்றைக்கி நான் இதில் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டிசைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். டிசைனுக்காக பண்ணணும் இல்லாட்டினா கூட சோப் பேட்டர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஊற்றுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. சோப் மேக்கிங்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் தான். ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு எதாவது பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி அதில் விளையாடலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சோப்பை வந்துட்டு பார்க்க
சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ஷேப்பில் பண்ணாலும் சோப் வந்துட்டு அப்படியே நிற்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சோப் எல்லாமே நீங்கள் பண்ணி முடித்த பின்னாடி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா தொடச்சிருங்க, கம்பல்சரி கண்டிப்பாக தொடச்சிருங்க. அண்ட் அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. சோப் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சோப்லேயே பிடிக்காத ஒரு ஸ்டேஜ் என்னென்னா இதுதான். இந்த சோப்பு மோல்டை விட்டு இந்த சோப்பு வெளியே வர்றதுக்குள்ளே மனுஷனை போட்டு சாவடிச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடியிலலாம் பாருங்கள், சோப் மோல்டுலலாம் எதுவுமே ஒட்டாமல் தான் வந்திருக்குது. சோப் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கட் பண்ணி நம்ம க்யூரிங்க்கு வச்சிடணும். நமக்கு தேவையான சைஸில் தேவையான வெயிட்டில் வந்துட்டு சோப்பை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு க்யூரிங்கில் வச்சிடலாம். அவ்வளோதான். சோப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 30 டேஸ் இல்லைனா ஒரு 35 டேஸ் வரைக்கும் இதை வந்துட்டு க்யூரிங்கில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும். உடனே யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். சோப்போட டெக்ஸ்சர் வந்துட்டு சூப்பராக வந்திருக்குது. நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி பீசஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு க்யூரிங்கில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் சன்லைட் படாமல், டார்க் பிளேஸ்லலாம் வைக்காமல், சன்லைட் படாமல் உங்கள் ரூமில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. கீழே குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க கைக்கு எட்டாத மாதிரி மேலே தூக்கி வச்சுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சோப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ண டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சோப்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்க அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்காரங்க, இந்த 3 ஸ்கின்காரங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரை ஸ்கின்காரங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா சார்கோல் வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்றப்ப திரும்ப இன்னும் எச்சா வந்துட்டு ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்காரங்க யூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் ஸ்கின்காரங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சோப் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட ரைஸ் கோட் மில்க் சார்கோல் சோப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.